ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி பிரெட் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரைஸ் பிரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசியை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷன் அரிசி இருந்தால் கூட அந்த அரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் பொன்னி அரிசி சேர்த்துக்கிறேன். அந்த அரிசியை 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 to 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்துட்டு இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். அப்புறமா அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்ததே மாவு புளிக்கிறதுக்காக தான். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் வச்சிங்கன்னா உடனே புளிச்சிரும். ஈஸ்ட்டு சேர்த்தா 1 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் 4 to 5 மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். அப்புறமா ப்ரெட்டு நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக நான் நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட சேர்த்துக்கலாம். நெய் தடவின அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மாவு நல்லா புளிச்சு வரட்டும். ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்துட்டு. நம்ம இதை கிளற வேண்டாம், இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம சூடான ஒரு பாத்திரத்தை வைக்கிற யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கிறேன். அதை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஒரு 20 to 25 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. பெரிய அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே நீங்கள் சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 25 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ப்ரெட் எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சைடில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாலே வெந்துட்டுன்னு அர்த்தம். இதை நீங்கள் வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நீளமான ஒரு குச்சை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். நான் ஒரு கருவேப்பிலை குச்சை வச்சு உள்ளே குத்தி பார்க்குறேன் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, அரிசி பிரெட் ரெடி ஆகிட்டு. இது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஈவினிங் டைம் நீங்கள் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.